வருடம் புத்தாண்டுகள் 2026 கிட்ட வருது. இந்த புத்தாண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? போன வருடம் நம்ம பார்த்தது என்னன்னா, அ கூட்டெழுத்து அதாவது 2025 கூட்டும்போது 9 செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது. செவ்வாய் முருகர், முருகருடைய பக்தியும் சரி, ஆ ஆக்சிடென்ட் அந்த மாரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் 2026 இந்த 2026ல் நம்ம கூட்டெழுத்து எத்தனை நம்பராக வருதுன்னா 1 சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது. அதனால் இங்க தலைமை பொறுப்புகள், அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். சூரியன்கிறது கட்டுக்கோப்பு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமா வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்க போகுது, ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போறீங்க 2026ல் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக 2026 வருட பலன் கூற இருக்கிறேன். நான் ஜெயந்தி ரவி, நாடி ஜோதிடர். கும்பராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே நம்ம ரகசிய விரும்பிகள், மாந்திரீக தாந்திரிகத்தின் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதேபோல் பழைய மூதாதையர்களுடைய விஷயங்களை ரொம்ப யோசிச்சு யோசிச்சு செய்வீங்க. பழைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் தான் உங்கள் கும்பராசிக்காரர்கள் 2026 உங்கள் வார்த்தையில் முக்கியத்துவம் வேணுங்கிறதுக்கு ரொம்ப போராடுவீங்க. அதையும் எல்லாரும் கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கும். குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும். குடும்பத்தில் குழந்தைங்களால் நன்மை, சந்தோஷம் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் என்ன விஷயம்னா, நிறைய விஷயங்கள் அதீத கற்பனையில் உருவாக்கி அதை உங்களுக்கு அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் மெதுவாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஸ்லோவாக அந்த செயல்கள் செய்யும்போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரும். ஆனால் உங்களுக்கு இந்த வருடம் சிறந்த வருடமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே தான் டேஞ்சரஸ் ஆக்கிக்கிறீங்க. அடுத்தவங்களால உங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு நண்பர்கள் எடுத்தால் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு முறையில் வெற்றிகரமான தன்மைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சி செய்வீங்க தொழில், அந்த முயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அதனால் கும்பராசிக்காரர்கள் ஏதாச்சும் புதிய பிஸ்னஸ் தொடங்கிருங்க. இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடமாக இருக்கிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு மனை வாங்கணும்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு எந்த இடம் வாங்கினாலும் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடமாகவும் வாகனமாகவும் இருக்கும். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வீடு மனை யோகம் உடைய வருடமாக 2026 இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முயற்சிகள் வெற்றியை தருவது போல் நண்பர்களும் வெற்றியை தருகிறது. வீரம் தைரியம் அதிகரிக்கும். உங்கள் வீரம் தைரியம் உங்களுடைய வெற்றிக்கான பாதைக்கு முக்கியத்துவம். நீங்கள் முரட்டுத்தனமான ஒரு செயல்கள் செய்வீங்கள். அந்த முரட்டுத்தனமான செயல்கள் உங்களுக்கு வெற்றிக்குரிய பாதையாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அடிக்கடி மனமாற்றம் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா, மனம் ரொம்ப அலைபாய் மனமாகவும் இரக்க குணத்தை சார்ந்ததாகவும் இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் கடன் வாங்கியாச்சும் ஒரு வீடை வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வீட்டினாலும் வாகனத்தாலும் உங்களுக்கு வருமானம் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமண வைபவங்கள் எளிதில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வருடம் உங்களுக்கு திருமண வாசங்கள் அதிகமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் நிறைய பங்கேற்பீர்கள். சுபமான நன்மைகள் நிறைய உருவாகும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்குகள் சரியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபம் எல்லாமே அனைவருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்னா அடிவயிற்று ப்ராப்ளமும் உங்களுக்கு தொடை சார்ந்த பிரச்சனையும் உருவாகக்கூடியதாக இருக்கும். இதுதான் உங்களுடைய நோய்களின் தன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கௌரவமான தொழில் கௌரவம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அது ஃபுல்லாக கிடைத்தாலும் உங்களுக்கு அதனால் வருமானமும் மதிப்பும் கூடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களை நிறைய பேர் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பாசமா பேசுவதை உங்களால் உணர முடியும். நிறைய விஷயங்கள் மறைப்பீர்கள். யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி மறைச்சு வாழ்வீங்க. மறைக்கும் தன்மை இந்த வருடம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மறைக்கும் உறவுகளும் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விரயம் நம்ம தூக்கி போட்ட விஷயங்களும் உங்களுக்கு லாபமாக மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. ஆனால் எல்லாமே நன்மை 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 தான். ஆனால் உங்களுடைய மூளை உங்களுக்கு நன்மை தராது.
நீங்கள் உங்களுக்கு எதிரியாக மாறுவீர்கள். நீங்க ஃபுல்லாவே என்னன்னா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம் மட்டும் தான் இருக்கும். வேற எதை சார்ந்த விஷயமும் இருக்காது. தொழிலில் சிறந்த தொழில் அமைவதற்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடமாக இருக்குது. அதனால புதிய தொழில் தொடங்குங்க. பார்ட்னர உருவாக்குங்க. அதேபோல் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த வருடமாக இருக்கிறது. பாதத்தை மட்டும் கவனமாக பாருங்க. பாதம், தொடை சார்ந்த பகுதியில் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொய் சொல்வதை விட மறைத்தல் தான் அதிகமாக இருப்பதினால், சனி பகவானுடைய அருள் வேணும். அதனால சனீஸ்வர வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது. காளி அம்சமான ஒரு எண்ணம் தோன்றும். சிறு சிறு கோபங்கள் சடனா இப்படி கோபம் மாறியும். அதனால நம்மளுக்கு நரசிம்மர் வழிபாடுகளையும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, மாற்றங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் அவங்களுடைய வருடமாக தான் இருக்குது. கும்பராசிக்காரர்கள் நிறைய பரிகாரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன இந்த கடவுள்களை மட்டும் தொடர்ந்து 2026 ஃபுல்லா வழிபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனைகளில் மாற்றங்கள் உருவாகும். உங்களால் நிறைய பேர் ஆரோக்கியத்தன்மை மேம்படும். நீங்க மத்தவங்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா பழைய நினைவுகளையும் பழைய விஷயங்களும் சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்க பேச்சில் அதிக பழைய விஷயங்கள் தான் இருக்கும். நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள பேசி உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனா பழைய விஷயங்கள் எண்ணங்களை அதிகமா வைக்கும்போது தலை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். அதனால பழைய விஷயங்கள் எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல உறவுகளை மேம்பட செய்வது கும்பராசிக்காரர்களுக்கு 2026 சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ளலாம்.